டே 118 ஆஃப் டெய்லி vlogs. ரொம்ப நாளாக பெட் கடியில் இந்த பார்சல் கடந்தது. நாளைக்கு என் வீட்டுக்கு போகிறதால ஃபைனலாக இதை வந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணிடலாம் டிசைட் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, என் கேட்ஸ்க்காக ஒரு கேட்ரி வாங்கினேன். ரொம்ப நாளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்ரி தேடிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி எனக்கு கிடச்சிருச்சு. இதில் ஸ்க்ராச்சர் அண்ட் விளையாடுறது கூட கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால அதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணும் சொல்லி நம்பி இதை வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக தப்பாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கேட்லாகில் வந்து கரெக்டாக நம்பர்ஸ்லாம் போட்டிருந்தது. ஸோ அது ஃபாலோ பண்ணி நான் வந்து கரெக்டாக போட ஆரம்பிக்கும் போது இவர் வந்துட்டு இவர் தான் என்னமோ இதை கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கி பண்ணிட்டு இருந்தார். பட் தென் நமக்கு வேலை மிச்சம். பட் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் இதை வந்து சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. இதில் வந்து கரெக்டாக பெரிய ஸ்க்ரூ எதுக்கு சின்ன ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்து போடணும். கூடவே இந்த திருகிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போட்டு திருகும் போது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இந்த டனல் மாதிரி இருக்க வீடை தான் நாங்கள் செட் பண்ணோம். அதுவே தப்பாக பண்ணிட்டோம். ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து என் ஹஸ்பண்டே திரும்பி உட்காந்து யூடியூப் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது பார்த்தோன்னே நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பண்ண அந்த டனல் வீடே தப்புங்க. கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசினன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒரு லுக்கு விட்டேன். பட் தென் நாங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபைனலாக பண்ணிட்டோம். எங்களை மாதிரி ஆர்வக்கோளாறு மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும்னு உட்காந்து பண்ணாதீங்க. அதில் ஒரு கேட்டலாக் இருக்குது, அதில் ஒரு QR கோடு இருக்குது. அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோவில் தெளிவாக எல்லாமே காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து என் கேட் கூட இவ்வளோ சந்தோஷப்படுமான்னு தெரியல. நான் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன். லிங்க் வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.